ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த ஆடி அமாவாசை நாளில் உன் சாயப்பா உனக்கு ஒரு தீர்ப்பை வழங்கத்தான் போகிறேன். இதை நீ எப்போது கேட்கிறாயோ அந்த நொடியிலிருந்தே உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்க தொடங்கிவிடுமேன்னு சொல்லுமே. உன்னை யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, யாரோ உன்னை அவமரியாதையாக உதாசீனமாக பண்ணிட்டாங்கன்றதுக்காக நீ ஏன் மன உளைச்சலுக்கு ஆளாகி மன வருத்தத்தோடு பாரங்களை சுமந்து வலிகளையும் வேதனைகளையும் உனக்குள்ளே உருவாக்கிக்கிற? கொஞ்சம் பொறுமையாக அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துட்டினா தானாகவே உன் மனதிற்கு தெளிவு கிடைக்கும். அதுக்கு பிறகு உன்னை அமைதியாக மாற்றி உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் சாயப்பா நான் நடத்தி தருவேன் என்று சொல்லவே. அதை விட்டுட்டு வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் எந்த மாற்றமும் உன் வாழ்வில் வந்துவிடாதல்லவா? நீதான் நடக்கும் அத்தனையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென நான் பலமுறை சொல்லிட்டேன். வாழ்க்கையில் துன்பத்தின் காரணங்களையெல்லாம் அறிந்து அதிலிருந்து மீண்டு வர நீ தொடர்ந்து முயற்சி செய்துதான் ஆக வேண்டுமென்னு செல்லமே. குளத்து நீரை யார் வேணுமானாலும் அசுத்தப்படுத்த முடியும். ஆனால் அந்த அசுத்தம் நிறைஞ்ச நீரை அந்த குளமே நினச்சா மட்டும்தான் அதை தெளிவானதாக மாற்ற முடியும். அந்த குளம் என்ன செய்யும் தெரியுமா? மேலே இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் உள்ளே இழுத்து கீழே படிய வச்சுக்கிட்டு அந்த குளத்து நீரை தெளிவானதாக அதுவே மாற்றிக்கொள்ளும். அப்படிதான் ஓ மனசும். கலங்கி போயிருக்கிற ஓ மனசில் குழப்பங்கிற குப்பைகளும் தேவையில்லாத கேள்விங்கிற குப்பைகளும் கவலை குப்பைகளும் நிறைய நிறைஞ்சிருக்கு. நீயாதான் அது எல்லாத்தையும் கீழே தள்ளிவிட்டு உன் மனசை தெளிவானதாக இலகுவானதாக வைத்து கொள்ள வேண்டுமேன்னு செல்லமே. இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் சின்ன இன்பம் சின்ன சந்தோஷம் கிடைக்குதுன்றதுக்காக அதை பெருசாக நினச்சிக்கிட்டு நாளைக்கு உன் வாழ்வில் துன்பம் வரும் என்பதை மறந்து விட வேண்டாம். இப்போதைக்கு சந்தோஷமாக இருந்தால் போதும் நினைக்காம எப்போதுமே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து கொண்டால் தேவையில்லாத மாயை நிறைந்த இந்த உலகத்தில் நீ மாட்டிக்கொள்ள மாட்டாய்தானே. எந்த விஷயத்தின் மீதும் ஆசைப்படுவதற்கு முன்பாக விருப்பம் கொள்வதற்கு முன்பாக அது சரியாக வருமானு நன்றாக சிந்திக்க வேண்டியது அவசியம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நான் தெய்வ தீர்ப்பு தர்றேனா நிச்சயமாக அதில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து கணக்கு பார்த்திருப்பேன் தானே. இதோ நீ செஞ்ச கெட்டதுகளும் இருக்குது, நீ செஞ்ச நல்லதும் இருக்குது. நல்லதுக்கு எப்படி நன்மையை தர வேண்டியது எனது பொறுப்போ அதே போல் நீ அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளுக்கும் கெட்டதுகளுக்கும் அதற்கான பலனையும் கொடுத்து தானே தீர வேண்டும். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி தள்ளிட்டு போய்கிட்டே இருன்னு நான் சொன்னாலும் கூட கண்ணில் தெரிகிற காட்சிகளிலும் காதால் கேட்கிற சொற்களிலும் எது கெட்டதோ எது தவறானதோ எது எதிர்மறையானதோ அதை பற்றி தானே எப்போ பார்த்தாலும் நீ யோசிச்சு துன்பப்படுகிறாய். முதல்ல நான் சொல்கிறத செய்யி. நீ பார்க்குறதுலையும் கேட்குறதுலையும் 1000 கெட்ட விஷயங்கள் இருக்கலாம், அதில் நல்ல விஷயம் 10 இருக்கலாம். அந்த நல்லதை எடுத்துக்கோ, கெட்டதை தூக்கி தூரமாக வச்சுவிடுன்னு செல்லமே. நீ நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் எல்லாம் நீ வந்த பாதையை பின்னோக்கி திரும்பி பார்த்தா தானே தெரியும் நீ எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கன்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் முன்னோக்கி போ. மகிழ்ச்சி நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக உனக்கு கிடைக்கும். மகிழ்ச்சி என்பது உன்னுடன் இருப்பது தானே தவிர அது மற்றவர்களால் உனக்கு கொடுக்கப்படுவது கிடையாது என்பதை நீ நினைத்து கொண்டால் வலியும் வேதனைகளும் உனக்கு இல்லை என் செல்லமே. இன்னைக்கு நிம்மதியோடு இருக்கிற உனக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். நேற்று பிரச்சனைகளோடு வாழ்ந்த உனக்கு இன்னைக்கு நிம்மதி கூட கிடைக்கலாம். ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் ஏதாவது மாறிக்கிட்டு தான் இருக்கும். நீ அதை பற்றிலாம் யோசிக்காம இன்னும் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக வேலைகளை செய். காரணத்தை உருவாக்கி எனக்கு ஒன்று அதனால் பிடிக்கலை இதனால் பிடிக்கலைன்னு பிடிக்காததற்கு காரணம் சொல்லும் மனிதர்களை காட்டிலும் என்ன உனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அதுக்கு காரணம் தெரியலைன்னு சொல்லி காரணமே இல்லாமல் உன் மீது அன்பை செலுத்தக்கூடிய மனிதர்களை நீ நேசி. நிச்சயமாக உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் என் செல்லமே. எப்போதுமே உனக்கு சுலபமாக கிடைக்கிற மனிதர்களின் மீது அன்பை செலுத்தாமல் உனக்கு அரிதாக கிடைக்கிற உறவுகளின் மீதும் அன்பை செலுத்த பழகு. யார் மீதாவது நீ அதிகாரம் செலுத்த நினச்சினா அது உறவுகளுக்குள் பிரிவையும் வெறுப்பையும் உண்டாக்கும். அதற்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அன்பை பகிர்ந்துகள். நீ விரும்பின எல்லாமே உன் பக்கத்திலே இருக்கும்படி உன் சாயப்பா நான் உனக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்து நல்வழியை காட்டுவேன்.